இங்க என்ன செயல்படும் சார் வந்து பேசுவாங்க. என்ன பேச போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேர் நம்ம பிள்ளைகளோ அல்லது நம்ம சார்ந்தவங்க நம்ம நிறைய பேர் பார்த்துப்போம். என்னன்னா, நான் ஒரு பிசினஸ் பண்ணேன், என்னோட எஃபர்ட் எல்லாமே போறேன், ஆனா என்னால அடுத்த லெவலுக்கு மூவே ஆக முடியல. நான் எல்லாமே சரியா தான் பண்றேன், இதுல நான் என்ன மாற்றம் கொண்டு வரணும்? நான் பிசினஸ மாத்தணுமா, பிசினஸ்ல என் கூட இருக்கிற பீப்பிளை மாத்தணுமா, இடத்த மாத்தணுமா, கஸ்டமர் மாத்தணுமா, இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, பிசினஸ் இருக்கக்கூடிய இடத்தையோ இல்ல நம்ம கூட இருக்கக்கூடிய பர்சன்ஸையோ நம்ம கிட்ட வேலை செய்யற பர்சன்ஸையோ மாத்த வேண்டாம். நமக்குள்ள ஒரு சின்ன சின்ன மாற்றங்களை பண்ணினாலே நம்ம பிசினஸ அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும் அப்படின்னு ஒரு அருமையான கண்டென்ட்டோட சார் வந்து நமக்கு அந்த வீடியோ கொடுக்க போறாங்க. வெல்கம் சார். எல்லாமே பிசினஸ். Almost everybody is doing business. We are working professional. Okay. So, even working professional top level இருந்தாங்க. ஒரு business next level க்கு போக முடியாதுன்னு என்ன காரணமா இருக்கும்? மேனேஜ்மெண்ட் சரியில்லை, ப்ராடக்ட் சரியில்லை, மார்க்கெட்டிங் சரியில்லை, சேல்ஸ் சரியில்லை, முக்கியமா என் டீம் சரியில்லை, டீமுக்கு மேனேஜரும் சரியில்லை, இல்ல கவர்மெண்ட் பாலிசி சரியில்லை, அது சரியில்லை. இது மட்டும் எனக்கு இருந்தா, கவர்மெண்ட் பாலிசி மட்டும் கரெக்டா எனக்கு ஃபேவரட்டா இருந்தா, இந்த ஜிஎஸ்டி எல்லாம் இல்லாம இருந்தா நான் எங்கேயோ போயிட்டு இருப்பேன். எனக்கு அமைஞ்ச இந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் தான், ஆனா அந்த காம்படிட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறதால எடுத்துட்டதால இந்த ப்ராடக்ட் என்னால சரியா பண்ண முடியல, இல்ல மார்க்கெட்டிங் சரியா பண்ணல, சேல்ஸும் சரியா அமையல. ஏன்னா எனக்கு டீம் அது மாதிரி இருக்கு, எல்லாரும் வேலை செய்யறாங்க, ஆனா எல்லாம் செய்யறாங்க, ஆனா ரிசல்ட் இல்லை. ஆனா ரிசல்ட் ஏதோ ப்ரொடக்ஷன் ஆகுது, சேல்ஸ் பண்றோம், ஆனா சேல்ஸ்க்கு ரிலேஷன் ஆக மாட்டேங்குது. கலெக்டபிள்ஸ் அப்படியே இருக்கு, ஆனா பேலன்ஸ் ஷீட்ல பார்த்தாக்க ப்ராஃபிட் காட்டுது, ஆனா பிசிக்கலா கேஷ் வந்து அக்கௌண்ட்ல கேஷ் இல்லை. இது மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? பட் இருந்தாலும் என்னுடைய பிசினஸ் எப்படியும் ஃப்ரம் டைம் டு டைம் ஐ ஹேவ் டு டேக் டு நெக்ஸ்ட் லெவல். பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு பிசினஸ் போக முடியல. ஏன், எந்த காரணமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஒரு பிசினஸ் நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்க ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க, இல்ல ஒரு கம்பெனில டாப் லீடரா இருக்கீங்க, ஒரு எக்ஸிக்யூட்டிவ் லெவலோ இல்ல மேனேஜரோ ஒரு மேனேஜ்மெண்ட் கேடர்ல இருக்கீங்க. பட் யுவர் இன்டென்ஷன் டு டேக் யுவர் பிசினஸ் டு நெக்ஸ்ட் லெவல், பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டூ இட் இன் நெக்ஸ்ட் லெவல். வை? தி சீக்ரெட் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சூப்பரா போயிடலாம் இல்லையா? தி சீக்ரெட் தெரிஞ்சுக்க போறீங்களா? யூ வாண்ட் டு நோ தி சீக்ரெட் ஹவ் யூ ஹவ் டு மூவ் ஃபர்தர். உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போறதுக்கு எந்த இடத்துல ஸ்டக் ஆகுறீங்க அப்படின்ற பிளாக் ஸ்பாட்டை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னா, அதை சரி பண்ணா உங்க பிசினஸ் சூப்பரா போகுமா போகாதா? அதை பத்தி நான் சொல்றேன். அது என்னன்னா, யார் மேலே நம்பிக்கை இல்லை, என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது, என்ன மாதிரி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு, இல்லப்பா அவங்ககிட்ட கொடுத்தாலும் நான் தான் மறுபடியும் பண்ணியாகணும், அதனால எதுக்கு அவங்ககிட்ட கொடுப்பேன்னு சொல்லிட்டு 10 பேர் அதுக்கு தனியாக ஆள் இருந்தாலும் தானே தலைமையில எல்லாத்தையும் போட்டு வேலை செய்து தப்பு. நான் பிசினஸ் யாரு வந்து பெஸ்ட் ஆண்டர்பிரினர் யாரு அப்படின்னா, யூ cannot work. அப்ப என்ன பண்ணுவோம்? you have to delegate others to work. You have to delegate others to work. You cannot work. You cannot work அப்படின்னா ஆபரேஷன்ல இன்வால்வ் ஆகலாம். பட் யூ ஆல்வேஸ் இந்த ரிசர்ச் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10% நீங்க ஆபரேஷன் 90% லெவல் நெக்ஸ்ட் லெவல் உங்களோட விஷனோ என்னவோ தட் யூ ஹவ் டு அச்சீவ். அதுதான் பிளானிங்கா இருக்கும். சரிங்க, அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். ஐ லவ் டு மேக் மை பிஸ்னஸ் டு நெக்ஸ்ட் லெவல். வரல, அது வரணும். அப்போ நான் என்ன பண்ண வரும் அப்படின்னா, அதுக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது உங்களை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. எதை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, இட் அனலைஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. உங்களை பத்தி தகவல் எங்க நினைக்கிறீங்க? உங்கள்கிட்ட தான் இருக்கு. உங்களை பற்றிய தகவல் எல்லாமே இதை மட்டும் நீங்க கரெக்டா ஸ்பாட் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டா அதை நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா உங்க பிசினஸ் அடுத்த லெவல். ஏன்னா நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் அவங்க சரியில்லை, கட்சியில நம்ம தான் சரியில்லை. அப்ப நம்ம எங்க சரியில்லை, அப்ப நம்மளை பத்தி எங்க தெரியுது,
உங்க கூட உட்காந்து உங்க மார்க்கெட்டிங் எப்படி இருக்கு, உங்களுடைய சேல்ஸ் எப்படி இருக்கு, உங்க டீம் எப்படி இருக்கு, உங்களுடைய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு, உங்களுடைய பாட்டம் லெவல், உங்களுடைய டவுன் லைன் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எவ்ரிதிங் இஸ் எம்பெடட் இன் யுவர் ஸ்டோர் இன் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். ஸோ உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் எங்க இருக்கு? மேடம் விட்டு போயிட்டாங்க. வேர் இஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்? It's in the physical or mind. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுன்றது நத்திங் பட் இட் இஸ் அ பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு. பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது என்னன்னா தட் இஸ் நத்திங் பட் வாட் மேடம் டோல்டு ஆரா. ஆரான்றதுனா இட் இஸ் இம்பாக்டட் பை யுவர் டிஎன்ஏ. உங்க பிசினஸ் எதுல வருது? இப்போ ஆரான்றது நத்திங் பட் இட் இஸ் பயோ எனர்ஜெட்டிக் ரேடியேஷன் அரௌண்ட் யுவர் பாடி. இது வந்து சூட்சமா இருக்கு. உடம்பு ரெண்டு விதமா சொல்லலாம். ஒன்று ஸ்துல உடம்பு, இன்னொன்று சூட்சம உடம்பு. ஸ்துல உடம்புன்றது நம்ம பிசிக்கலா பார்க்கறது இட் இஸ் ஸ்துல உடம்பு, பிசிக்கலா பார்ப்போம். சூட்சம உடம்பு யூ கனாட் சே இட் இஸ் இன்விசிபிள் பாடி. 3300 வருஷத்துக்கு முன்னாடி ஆயுர்வேதிக்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம உடம்பு 5 லேயர்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடி. ஃபர்ஸ்ட் லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் பாடி. திஸ் பிசிக்கல் பாடி ரெக்வயர்ஸ் எனர்ஜி. தட் இஸ் கால்ட் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அந்த லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜிக்கு என்ன சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னா 5 எலிமெண்ட்ஸ். அதான் பஞ்சபூதங்கள்: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5 மூலமா தான் we are receiving energy. இப்போ இந்த ரூமுக்கு கரண்ட் இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டி இருக்கு. எலக்ட்ரிசிட்டி தெர்மல் இருக்கு, பவர் ஸ்டேஷன் இருக்கு, விண்ட் இருக்கு. வேரியஸ் சோர்சஸ் ஆர் தேர் டு பிரிங் எனர்ஜி ஹியர். Similarly, we also require energy to perform our organ element. அப்போ எலிமெண்ட் வேலை செய்யணும்னா we need energy. அந்த எனர்ஜி எந்த சோர்ஸ் தான் இந்த 5 ரிசோர்ஸ் தான் பஞ்சபூதங்கள். இந்த எனர்ஜி தான் லைஃப் ஃபோர்ஸ் எனர்ஜி. அவன் உடம்புல இந்த பிசிக்கல் பாடியில எனர்ஜி இருக்கிறதால திஸ் இஸ் பிசிக்கல் பாடி. எனர்ஜி இல்லைன்னா இட் இஸ் டிக்ளேர்ட் அஸ் எ டெட் பாடி. அப்போ இந்த பிசிக்கல் பாடிக்கு எனர்ஜி இருக்கிறதுனால எப்படி ஒரு செல்போன்ல எனர்ஜி இருந்தா உடனே சிம் கார்டு வந்து நியரஸ்ட் டவரோட கனெக்ட் ஆகிட்டு இட் ரிசீவ்ஸ் இன்ஃபர்மேஷன், ஆல்சோ சென்ட் சிக்னல்ஸ் டு அவுட் சைட். சிமிலர்லி we are also receiving signal and we are sending signal. We are also like a human tower. அப்போ இந்த எனர்ஜி இருக்கிறதால என்ன ஆகுது அப்படின்னா பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன பிசியாலஜிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்புலன்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இந்த 5 சென்சாரி வந்து ரிசெப்டிவா இருக்கு. சுத்தி உள்ள இன்ஃபர்மேஷன் இட் ரிசீவ்ஸ். திஸ் இஸ் இன்புட் சேனல் ஃபார் அவர் பிரைன். It receives information, brain receives and it processes and it generates output called thought. The collection of thought is the mind. This is mind body. So physical body, the physical body energy இருக்கிறதால energy body, energy bodyயால physiological function நடக்கிறதால receive பண்ணி நம்ம generate பண்ற output தான் mind body. But மனசுல நினைக்கிறது mind எல்லாத்தையும் உடனே செய்யணும் அப்படின்னா we need some common sense. அது எங்க வருதுன்னா ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். பேரண்ட் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க, டீச்சர்ஸ், மீடியாஸ், வேரியஸ் எல்லா மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற இன்ஃபர்மேஷன். தெரிஞ்சுக்கிறதுனா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வேலிடேட் பண்ணுறது we need some intelligence. அப்போ இன்டெலிஜென்ஸ் பாடி. அதுக்கப்புறம் we are connecting this physical body with the universe, that is called the bliss body. இதுதான் 5 layers of body. இதை யோகிக் பிலாசபில ஆயுர்வேதிக்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பஞ்சகோசம். பஞ்சகோசம். பஞ்சகோசம் அன்னமய கோச, பிராணமய கோச, மனமய கோச, விஞ்ஞானமய கோச, ஆனந்தமய கோசான்னு 5 கோஷம் இருக்கு. இதுல பிசிக்கல் பாடி தவிர இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியாது. அதெல்லாம் ஸ்தூல உடம்புன்றது நம்ம பிசிக்கல் பாடி. அதர் கோஷம் இல்லையா, அதெல்லாம் சூட்சமா நம்ம இருக்கு. அந்த சூட்சமத்தை தான் நம்முடைய தாட்டு, ஃபீலிங்ஸ், ஆக்ஷன்ஸ், எவ்ரிதிங் இஸ் கோடட் இன் அவர் எனர்ஜி பாடி. இதை வந்து யோகி பிலாசபில ஆறான்னு சொல்றது, இல்ல பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றது. இன்னும் எப்படி இந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு வந்து நம்மளுடைய டிஎன்ஏ, நம்மளுடைய செல், இந்த உடம்பு ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ். இந்த ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் எல்லாமே டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏல வந்து ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு அப்பா சைட்ல இருந்து ஒரு 7 ஜெனரேஷன் இன்ஃபர்மேஷன், அம்மா சைட்ல இருந்து 7 ஜெனரேஷன் இன்ஃபர்மேஷன், எவ்ரிதிங் இஸ் கோடட் இன் யுவர் ஜெனடிக் இன்ஃபர்மேஷன். இந்த பிரசன்ட் லைஃப்ல புத்தி தெரிஞ்ச வயசுல இருந்து இது வரைக்கும் நீங்க டெவலப் பண்ண உங்களுடைய தாட்ஸ், ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ், மெட்டபாலிசம், சர்க்குலேஷன், எவ்ரிதிங் இஸ் கோடட் இன் தி டிஎன்ஏ. The reflection of the DNA radiation தான் என்ன நம்ம உடம்பை சுத்தி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸா இருக்கு. இது குவாண்டம் வேர்ல்ட் இல்ல. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா திஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட். சோ உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு உங்க பிசினஸ் பத்தி என்ன சொல்றது தெரியுமா? So you know information தான் எல்லாமே இருக்கு. பத்தி பிசிக்கல் இருக்கு,
மென்டல் இருக்கு, எமோஷனல் இருக்கு, ஸ்பிரிச்சுவல் இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க பிசினஸ் பண்றீங்க, என்ன கரியரோ அந்த கரியரை பத்தி எல்லா டாக்குமெண்டேஷன் எங்க இருக்கு? உங்களுடைய உடம்பு சுத்தி இருக்கிற பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட் எவ்ரிதிங் இஸ் கோடட். அந்த கோடிங்ல பார்த்து நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அந்த பிசினஸ்ல கிட்டத்தட்ட 19 ஏரியா, மார்க்கெட்டிங், சேல்ஸ், சக்சஸ், உங்களுடைய அப்ளைன் சப்போர்ட், டவுன்லைன் சப்போர்ட் பிசினஸ்ல, அதுக்கப்புறம் வேறு இது மாதிரி 19 ரிசோர்ஸ் இருக்கு. இந்த 19 ரிசோர்ஸ்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னா தெரிஞ்சு ஏன் தெரியல, பிசினஸ் அடுத்த அளவு போக மாட்டேங்குது என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது, அப்போ உங்களுடைய என்ன ஸ்ட்ராங் பாயிண்ட் என்ன ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்குன்னு தெரிஞ்சு ஸ்ட்ரென்த் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணி வீக்னஸ் இன்னும் கொஞ்சம் வீக் ஆகி ஸ்ட்ரென்த் ஆகிட்டோம்னா அப்போ பிசினஸ் எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம உங்க பிசினஸ் இம்பாக்ட் பண்றது என்ன அப்படின்னா யுவர் பர்சனாலிட்டி ஆல்சோ. ஸோ அப்போ உங்களுடைய பர்சனாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத என்ன பண்ணலாம், அதையும் அனலைஸ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. எல்லாரும் பிசினஸ் என்ன தேவை? மணி. மணி இஸ் தி அல்டிமேட். பட் அதுக்கு என்ன ப்ராசஸ் தேவை? உங்க பிசினஸ் இருக்கு, யூ வாண்ட் டு அச்சீவ். இப்போ நீங்க பிசினஸ் பண்றீங்க, யூ ஆர் டூயிங் சம்திங் பிசினஸ். இப்போ அந்த பிசினஸ்ல வந்து ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா? நான் மாசம் இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணா ஐ கேன் கெட் சம் காம்பன்சேஷன் இருக்க முடியும் இருக்கு. அப்போ நியூ டார்கெட். இப்போ நீங்க டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணா என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? எப்படி ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? What basis you can fix your target in your business? நம்ம ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சிருப்போம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்ன்ற ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சிருப்போம், அதுதான் நம்ம டார்கெட்டா வச்சிருப்போம். உங்க டார்கெட் அப்படின்னா it must be always smart. அது ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், மெஷரபிளா இருக்கணும், அச்சீவபிளா இருக்கணும், ரியலிஸ்டிக்கா இருக்கணும், டைம் பவுண்டா இருக்கணும். இப்போ நீங்க வருஷத்துக்கு வந்து 10 கோடி பண்றீங்க அப்படின்னா எவ்வளவு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் வருஷத்துக்கு? உங்க பிசினஸ்ல நீங்க 10 கோடி டர்ன் ஓவர் பண்றீங்கன்னா எவ்வளவு ஃபர்தரா நீங்க ஃபிக்ஸ் பண்ணலாம்? 10 கோடி. திஸ் இஸ் யுவர் பேஸ். This has been achieving by you for the year to year. But every year you are used to achieve only 10 crore, not more than that. illa clear padunga. Every year you are fixing your target. It has to go at least 20%, 30%, 50% you have to grow. But you are not able to grow. But you still was the same. Growing slowly is not a problem. Not at all, growing is not a sub problem. Growing slowly is not a problem. But growing எதுவுமே இல்லை, அப்படியே ஸ்டாண்ட்ஸ்ல இருந்தா அது ப்ராப்ளம். எப்போ வேணாலும் அப்போ அந்த நீங்க என்ன டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்னலாம் இருந்தா யூ கேன் அச்சீவ் ஒரு டார்கெட் கரெக்ட்லி. ஒரு ஸ்மார்ட்டா ஒரு கோலை செட் பண்ண கோலை அச்சீவ் பண்றதுக்கு அந்த டார்கெட் வந்து எப்படி ஆப்டிமைஸா கொண்டு வரதுக்கு உங்க எனர்ஜி ஃபீல்ட்ல என்ன இருக்கு, என்ன இல்லை, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன வீக்னஸ் இருக்கு தெரிஞ்சுங்க இல்லையா? அப்ப அந்த 3 விஷயம். ஒண்ணு, உங்க பிசினஸ் ஏரியாவில் கிட்டத்தட்ட 19 ஏரியா எப்படி வேலை செய்யுது, அதனுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் தெரிஞ்சுட்டா அதை நம்ம சரி பண்ண முடியுமா? எஸ். ரெண்டாவது, உங்களுடைய பர்சனல், ஏன்னா பிசினஸ்ல இருந்தா எவ்ரி டைம் யூ ஹேவ் டு அட்டெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நிறைய, ஏன்னா இன்ஃபர்மேஷன் மாறிட்டே இருக்கு டெக்னாலஜி. ஓகே, அப்ப டெக்னாலஜி வரும்போது டெக்னாலஜிக்கு எந்த அளவுக்கு நீங்க இப்போ இருக்கிற பிசினஸ் சினாரியோல நீங்க எந்த அளவுக்கு அடாப்டபிள் இருக்கீங்க, உங்க பர்சனாலிட்டி எப்படி அதுக்கு மேட்ச் ஆயிருக்கு. 2. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தா உங்க டார்கெட் அச்சீவ் பண்றது. ஓகேவா? இந்த 3 எப்படி பண்ண போறது ஒரு டெமோவை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க யாருக்கு டெமோ கட்டணும், யாருடைய டேட்டாவை எடுத்துடலாம். உங்களை யாராவது ஒருத்தருடைய டேட்டாவை உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி உங்களை பத்தி ஒரு ரிப்போர்ட் கொடுக்க போறோம். Who is ready? Who is ready? நானே ரெடியா இருக்கீங்களா? வாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா பண்ணுங்க சார். இப்போ சார் வந்து சாரோடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி அவருடைய பிசினஸ்ல 19 ஏரியாவில் எங்க ஸ்ட்ராங்கா இருக்காரு, எங்க வீக்கா சார். பர்சனல் அப்புறம் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி என்ன எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ண போறோம் 15 மினிட்ஸ்ல. எல்லாரும் ஜஸ்ட் 15 மினிட்ஸ்ல இவரை பத்தி கம்ப்ளீட் தகவல் வரப்போகுது. இந்த சொல்ற ரிப்போர்ட் வச்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடலாம். ரெடியா? ஓகே மேடம்.
we are capturing energy signature of his physical body. இப்போ அவர் வந்து profile We are not in the business, that's why we are not in the business. We are not. you are not even see even in business எந்த ரேங்க்ல இருக்கீங்க? working தான் workingல இருந்து ஒரே top senior தானே? yes you are applicable, it is applicable for you also. or being a senior people you have downline employees. Yeah. At the same time you have to report to your upline management also. But you are in between, but you have to manage both. The same time you have to grow your business. அப்போ எந்த இடத்துல உங்களுக்கு வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சாங்க அதை அனலைஸ் பண்ணோம்னா உங்க பிசினஸ் அடுத்த கொண்டு போயிடலாம். இது வந்து ஒர்க் பண்றவங்க மட்டும் ஆண்டர்பிரினர் மட்டும்தான் இல்லை, இவர் டாப் ஒரு கம்பெனியில் எம்பியா இருக்காங்க இல்லை ஜெனரல் மேனேஜர் இருக்காரு, அவரை கூட இந்த டெஸ்ட் எடுத்துக்கலாம். டெஸ்ட் எடுத்து how he is able to take his business to next level. இப்போ என்ன பண்றாங்கன்னா அவர் வந்து அவருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணியாச்சா? ஓகே பாருங்க பிசினஸ் ரோல்ஸ் அனாலிசிஸ்ல வந்து கிட்டத்தட்ட 19 பிசினஸ் ஏரியாஸ். என்னென்ன பிசினஸ் ஏரியா 19 என்ன ஏரியா சொல்ல போறோம். ரெண்டாவது வந்து பிசினஸ் பர்சனாலிட்டி அனாலிசிஸ், டிஸ்கவரி லீடர்ஷிப். மூணாவது வந்து டார்கெட் ஆப்டிமைசேஷன். அதுல வந்து செட் அண்ட் அச்சீவ் மெஷரபிள் கோல்ஸ். ஓகே வாங்கி தான் இன்சர்ட் பண்ணுறேன். சொல்கிறேன் ஓகே. இப்போ மேடம் வந்து இப்போ சாருடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணிட்டாங்க. சாருடைய எனர்ஜியை கேப்சர் பண்ணியாச்சு. இன்னொரு வே எப்படின்னாக்கா அவரோட கம்பெனி அவரோட லோகோ செட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த லோகோவை என்ன பண்ணலாம், பிராண்ட் நேம், அந்த பிராண்ட் நேமை கேப்சர் பண்ணியும் எனர்ஜி எடுக்கலாம். ஸோ அவருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணியாச்சு. சிக்னேச்சர் இஸ் தேர். இப்போ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் இதில் போகணும், ஜூமில் போகணும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் என்ன ப்ராசஸ் பண்ணுறது சார். ஷேர் பண்ணுங்க, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய சாருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டில் பிஸ்னஸை பற்றி என்ன இருக்குன்றதை அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க. பிஸ்னஸ் இதுதான் ஃப்ரண்ட் எண்ட். இது வந்து குவாண்டம் சென்சார். இது குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் மூலமாக தான் உங்களை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிட்டாங்க. பின்னாடி தான் சென்சார் இருக்கு. உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை ஸ்கேன் பண்ணுறது தான் கேட்டிருப்பாங்க. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை ஸ்கேன் பண்ணலாமா கேட்டாங்களா? கேட்டாங்க. இதை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் தமிழில் 36 தடவை பண்ணியிருக்காங்க. 36 times we have created awareness about this product. இதில் வந்து இன்ஸ்பிரேஷன் தான் அந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணுது. how frequency is working அப்படின்றத அனலைஸ் பண்ணி தான் ஃப்ரீக்வன்சி எந்த அளவுக்கு ஹையர் ஃப்ரீக்வன்சி எப்படி கொண்டு வர பண்ணுறோம் அப்படின்றத. ஓகே ரைட். ஓகே ரைட். இப்போ வந்து இப்போ சாருடைய 19 ஏரியா எப்படி இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணுறோம். ஓகே ஹலோ. ஓகே என்ன ஐடியா பார்த்து லீடர்ஷிப்பு, அக்கௌண்ட் சப்போர்ட்டு, கோல்ஸு, டவுன் லெவல் சப்போர்ட்டு, ஸ்டார்ட் அப்ஸ்டாக்கல்ஸு, டைம் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் சைக்கிள், அப்புறம் லீட் ஜென்ரேஷன், பிஸ்னஸ் லோனுக்கு லீட் ஜென்ரேஷன்,
டவுன்லைன் டீம் ஒர்க்கு, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டு, மைண்ட் செட்டு, ஃபாலோ அப்பு, சக்ஸஸ் ரிசல்ட், அப்புறம் மைண்ட் செட் ஷேரிங், சக்ஸஸ், அப்புறம் வேறு ஆப்ஸ்டக்கிள் கிளிக், இந்த மாதிரி வேரியஸ் 19 ஏரியா அப்புறம் அனலைஸ் பண்ணிடுச்சு. இது அனலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்லிடுச்சு. சார் இன்டர்வியூ பண்ணலாமா? தப்பாச்சு இப்போ 19 ஃபர்ஸ்ட் போது இந்த 19 ஏரியாவில் இவர் எப்படி இருக்காரு அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டி 69% இருக்கு. இந்த 69% அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் டு ரெக்டிஃபை, இன்னொன்று ப்ரியாரிட்டி டு டியூன் பண்ணணும். எந்த ஏரியாவில் டியூன் பண்ணணும்? இங்கே 69 வந்து இஸ் அ வீக்னஸ், 69% வீக் இருக்கு எந்த ஏரியாவில். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் லீடர்ஷிப் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே சப்போஸ் 30க்கு இருந்துச்சுங்களா, 40க்கு இருந்தா ஓகே இஸ் நார்மல். ஆனால் 69 ப்ரியாரிட்டி, எத்தனை பர்சன்ட் ப்ரியாரிட்டி டு அட்ரஸ் திஸ் பர்டிகுலர் இஷ்யூ அப்படின்னு பார்த்தா லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நார்மலாக லீடர்ஷிப் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணால் எல்லாத்தையும் அட்டன் லீடர்ஷிப் ட்ரைனிங் போடுவோம். நான் வந்து என்னுடைய 40வது வயசுல அட்டன் பண்ணேன். எதுக்காக லீடர்ஷிப் ட்ரைனிங், ஏன்னா நான் பிசினஸ் பண்ணேன், பிசினஸ் சரியா போகல. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்க்கும்போது லீடர்ஷிப் தான் இம்ப்ரூவ் பண்ணேன். அதுக்காக வந்து ஜீல் ராஜன் எதுக்கு கேள்விப்படுறீங்க? ஜீல் ராஜன் ஜீல் ராஜன் கிட்ட நான் ட்ரைனிங் போனேன். எப்படின்னா சோழா ஹோட்டலுக்கு பேச்சுல ரஷ்யன் கல்ச்சர் அங்க வந்து லீடர்ஷிப் ட்ரைனிங் போறாங்க நான் அட்டன் பண்ணேன். ஏன்னா என்னை எவால்வ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் பிசினஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் எனக்கு அது ப்ராப்பரா அது உண்டான ஸ்கில் செட் இல்லை. அது மெயினா என்ன ஸ்கில் செட் இருக்குன்னா லீடர்ஷிப் ட்ரைனிங் இல்லை. அப்போ லீடர்ஷிப் ட்ரைனிங் அட்டன் பண்ணதுக்காக ஐ வென்ட் டு ஜீல் ராஜன். தென் அட்டெண்டட் டு 54 days போடுறோம். சாரா சொல்லுங்க மேடம். ஸோ லீடர்ஷிப் அப்போ நீங்க என்ன பண்ணா இல்லாத இம்ப்ரூவ் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். ஓகே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்ளைங் சப்போர்ட். ஸோ நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்களோ அதுல உங்க பிசினஸ்ல அப்ளைங் சப்போர்ட் ப்ராப்பரா இல்லை. ஸோ யூ ஹேவ் டு டேக் கைடன்ஸ் ஃப்ரம் யுவர், இல்லை நீங்க எடுத்துக்கலாம், நீங்க சோலோவா இருக்கலாம். அப்போ யூ ஹேவ் டு டேக் கைடன்ஸ் ஃப்ரம் அப்ளைங். அது வந்து லீட் ஜெனரேஷன், உங்க பிசினஸ் லீட் கரெக்டா இல்ல. அது அந்த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த ஏரியா? ஃபர்ஸ்ட் வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அப்ளைங் சப்போர்ட் 11%. கரெக்ட். அதுக்கு அடுத்து ஃபாலோ. சோ லீட் ஜெனரேட் பண்றீங்க, பட் there is no proper follow. That is why the conversion is not happen. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ஸ்டாக்கல்ஸ் டீம் ஒர்க், டீம் பில்டிங்ல, அதாவது டீம் பில்டிங்ல வந்து அப்ஸ்டாக்கல்ஸ் இருக்கு. யூ ஹேவ் டீம், அந்த டீம் வந்து சரியா ஹேண்டில் பண்ண முடியாதனால அதுல இருக்கிற ஒரு குறைபாடு இருக்கிறதால யூ ஆர் நாட் ஏபிள் டு அச்சீவ் யுவர் டார்கெட். அது எத்தனை பர்சன்ட் பாருங்க? 47%. அப்புறம் டவுன்லைன் டீம் ஒர்க், டவுன்லைன்ல இருக்கிற டீம் ஒர்க் வந்து சரியா ப்ராப்பரா இல்லை. அது எவ்வளவு? 39%. அதுக்கப்புறம் சைக்கிக், உங்களுடைய எமோஷனல், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரவாயில்ல. இது 40 கீழே இருந்தா ஓகே, அது வந்து பெருசா ஒன்றும் இல்லை. பட் டாப் 3 ப்ரியாரிட்டி எடுத்துக்கணும். எது முக்கியமா வந்து இம்ப்ரூவ் பண்ண ஏரியா, ஃபர்ஸ்ட் டாப் ப்ரியாரிட்டி எந்த ஏரியா இம்ப்ரூவ் பண்ணணும்? ஒரு ஏரியா மொத்தமாக ஒரு ஏரியா போகணும், வேலை பண்ணணும். ஸோ அது மாதிரி ஒன்றா இருக்குது. சக்ஸஸ் ரிசிப்ட், அஷ்டகல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாக் ப்ரைவேட், அதுக்கப்புறம் மைண்ட் செட் ஷேரிங், அதெல்லாம் லீஸ்டா இருக்கு. ஒரு கோலை ஸ்ட்ராங்கா வச்சிருக்கீங்க, இத்தனை கோடி அச்சீவ் பண்ணணும் வச்சிருக்கீங்க. எவ்வளவு கோடி சொல்லுங்க? 1000 crore சார். 1000 crore. ஸோ 1000 crore வந்து அச்சீவ் பண்ணணும். அப்போ அந்த கோல் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனால் இருக்கு ஏன்னு சொல்லுங்க, ஸ்ட்ராங்கா வீக்னஸ் 14%. அப்போ ரிமைனிங் ஸ்ட்ராங். ஓகே புரிஞ்சுங்களா? மேல டாப்ல இருக்கிறது வீக், பாட்டம்ல இருக்கிறது ஸ்ட்ரென்த். ஓகே, அப்போ இது நல்லா இருக்கு, டீம் மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்கு, மைண்ட் கிளீனிங், பர்சனல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு, மைண்ட் செட் இருக்கு, சக்சஸ் இருக்கு. ஸோ என்ன இருக்குன்றது 19 பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ அடுத்தது பர்சனாலிட்டி. இதையே இப்போ பார்த்தா இல்லையா, இதையே இந்த 19 ஏரியாவில் எது ஸ்ட்ராங்கா இருக்கு எது வீக்கா இருக்குன்னு பார்த்தாச்சு. இதையே இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். அனலைஸ் பண்ணுங்க. என்னென்ன ஏரியா? லீடர்ஷிப் குவாலிட்டி, அடுத்தது வந்து அப்ளைங் சப்போர்ட், அதுக்கப்புறம் லீட் ஜெனரேஷன். இந்த 3 தான் டாப் இருக்கு. 3 இடத்த செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 3 மட்டும் செலக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணும்போது இங்க பாருங்க, லீட் ஜெனரேஷன் நீங்க என்ன பண்ணலாம்? ஓகே,
உங்க பிசினஸ்ல லீடை ஜெனரேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது சொல்யூஷன் பாத்தீங்கன்னா ரேடியோ அட்வர்டைசிங். ரேடியோ அட்வர்டைசிங் அப்ப என்னது? ஐ பிளேஸ் ஆட்ஸ் ஆன் லோக்கல் ரேடியோ டு டார்கெட் பொட்டன்ஷியல் லீட்ஸ். இது லீட் ஜெனரேஷன். பட் எத்தனை பர்சன்ட் ரிலேவெண்டா இருக்கும்போது 91%. இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி ரெலவென்ட் டு யூ. 91% இந்த லீடை ஜெனரேட் பண்றதுக்கு என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா லீட் ஜெனரேஷன் த்ரூ ரேடியோ. நெக்ஸ்ட் அதே போல நெக்ஸ்ட் லீட் ஜெனரேஷன் பண்ணா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். I am ready to reflect on myself and the work on the personal development. இது desired state என்றது that is what to be. Present state is what is there. உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன இருக்கோ that is the present state. Desired state என்றது what is to be. எதா இருக்கணும் அப்படின்றது. So அந்த மாதிரி various aspects இருக்கு. லீடர்ஷிப் ரைட் பண்ணுங்க. லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ். என்ன லீடர்ஷிப்ல என்ன உங்களுக்கு டவுட்டா இருக்கு, என்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா decision making skills. Okay, next. Perfect. Okay, leadership. Next one. Like lead generation management. Cold call. Another lead generation aspect is cold call. Cold call research order. Research is like description order. I call potential leads directly to introduce my business. Appo cold call improve. Next. Affiliate support is resources and materials. You have to get guidance from your upline. Next. Okay. இது மூணு ஏரியா பார்த்தோம். அந்த மூணு ஏரியாவில் உங்க ஏரியா எத்தனை ரிசல்ட்? 3 ரிசல்ட்டா? 19 ஏரியா. அதுல டாப் 3 மட்டும் செலக்ட் பண்ணுங்க. அந்த மூணுக்கும் 3 ரிசல்ட் கொடுக்கலாம். 9 ரிசல்ட். இந்த 9 டே நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது மட்டும் இல்லாம உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இந்த டிசைன் ரிசல்ட் எல்லாம் அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம். நான் சொல்றேன் சார் இது மாதிரி பண்ணுங்க சார், அது மாதிரி பண்ணுங்க சார், இதெல்லாம் வீக்கா இருக்கு அப்படின்னு. இப்போ இது எங்க கொடுத்தாங்க? உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. இப்போ உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட சேஞ்ச் பண்ண எப்படி இருக்கும்? உங்களோட மாத்துறது எப்படி மாத்துறது? உங்களோட இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன பிரசன்ட் ஸ்டேட் இருக்கோ அதுக்கு அப்படியே டிசைனபிள் ஸ்டேட்டா மாத்துறது. தட் இஸ் நதிங் பட் எம்பாடிங் ஃப்ரீக்வன்சி. என்ன பண்றோம்? ஃப்ரீக்வன்சி. உங்களுடைய இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி என்னன்றதை அனலைஸ் பண்ணியாச்சு. அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை இந்த குவாண்டம் சென்சார் என்ன பண்ணுன்னா டைரக்டா அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணுங்க. என்னெல்லாம் டிசைர்டு ஸ்டேட் சொல்லணும்? திஸ் டிசைர்டு ஸ்டேட் இஸ் டிசைர்டு ஸ்டேட் எல்லாமே எங்க போகுது? அவர் எங்க கூட அவசியம் இல்லை. இவர் வேற எங்க இருந்தாரு? ஒரு அமெரிக்கா போன விட திஸ் will go. This is called quantum entanglement. Okay. It's called what? இப்போ இங்க இருந்து சுனிதா வில்லியம்ஸ் கிட்ட பேசுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எப்போ வருவாங்க, இதெல்லாம் தகவல் வரும், இல்லை போட்டோ எல்லாம் இதெல்லாம் how we are able to connect. அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி எல்லாமே இங்க இருந்து போகும்போது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? கம்ப்ளீட் பண்றாங்க. த்ரூ திஸ் கால் வாட்? குவாண்டம் என்னது? டைமோ ஸ்பேஸோ ஒரு மேட்டரே இருக்காது. திஸ் இஸ் 5th ஜெனரேஷன். இது 5th டைமென்ஷன். இப்போ நம்ம என்ன டைமென்ஷன் தெரியுமா? நம்ம இப்போ இந்த லிவிங் பர்சன்ட் நம்ம லீவ் பண்றீங்க இல்லையா, நம்ம என்ன டைமென்ஷன் இருக்கோம்? 3rd டைமென்ஷன். we are in 3rd டைமென்ஷன். இப்போ நம்ம போற டெக்னாலஜி என்ன டைமென்ஷன்? 5th டைமென்ஷன். ஓகேவா? அதாவது 4th டைமென்ஷன் இருக்கு. ஏதாவது ஒரு டைம் இஸ் a 4th டைமென்ஷன். 5th டைமென்ஷன் டைம் அண்ட் ஸ்பேஸ். எங்க இருக்கலாம்? நாங்க ஒரு நாளைக்கு 25 பேருக்கு நாங்கள் ஹீலிங்கே பண்றோம். மேடம்லாம் பண்றாங்க. அவங்க டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. துபாயோட இருக்காங்க. பட் she sends frequency. Every week we analyze. உங்க frequency அமைச்சிட்டு அவங்க எப்படி இருக்கீங்க, எப்படி பிசினஸ் போகுது, எப்படி இருக்கு அப்படிலாம் கைட் பண்றோம். We are sending a frequency. இப்போ இவங்க அனுப்பிச்சது என்ன இன்ஃபர்மேஷன் ஆச்சு? அவருடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல மாடிஃபிகேஷன் இஸ் ஹேப்பன்ட். ரைட்? இது ஒரு நாள் பண்ணா பத்தாது. We have to do it continuously for at least 21 days. அப்ப ரெகுலரா பண்ணும்போது என்ன ஆகுது? மேடம் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு அப்படின்னா நாட் 1 month, 3 months, 90 days with guarantee. ரைட்டா? இப்போ ஒரு அனலைஸ் பண்ணியாச்சு. ரெண்டாவது 10th டே பண்ணலாமா? ஓகே, இதுக்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க.
do and generally act introvert extrovert. Introvert பேசாம நடந்து, extrovert நல்லா எல்லாருக்கும் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன். மாறிடு extrovert. Extrovert. Okay. Am I thinking more theoretically or more practically? Practical, sir. Practical. Okay. Do I judge people, things and the situation in any empathetic way or logically? Empathetic way ன்றது அவங்களுடைய கொஸ்டினை திங்க் பண்றது empathetic way. நீங்களா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது லாஜிக்கல் வே. Which way you like? Logical or empathic? Logical, yes. Logical. The logical empathy. Right. Empathy is correct. Right. ஏன்னா எமோஷனல் கொஸ்டின் இருக்கு, 4 குவாட்ரண்ட் இருக்கு. செல்ஃப் மேனேஜ், அதுக்கப்புறம் மேனேஜிங் யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் வந்து எம்பத்தி, அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்கு. I live spontaneously or do I live planned life? Planned இல்லையே. இல்ல spontaneous. Spontaneous. Right. Good. Okay. இப்போ இது அனலைஸ் பண்ணுவோம். Extrovert sensory orientation. Extrovert sensory orientation. So we are going to complete information. உங்களோட அட்ரிபியூட்ஸ் என்ன, உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, இதெல்லாம் பர்சனாலிட்டி டைப்ல வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த், வாட் இஸ் யுவர் வீக்னஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் ஸ்கில்ஸ் என்ன இருக்கு, நெக்ஸ்ட் என்னென்ன டிசைன் ஸ்டேட் என்னென்ன இருக்கும் அப்படின்னு. இப்போ உங்க பர்சனாலிட்டி ஆஸ்பெக்ட்ல வந்து எது பிரசன்ட் ஸ்டேட், எது டிசைன் ஸ்டேட், எது இருந்தா உங்க பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்துச்சு. இது எல்லாத்தையும் என்ன பண்ணலாம், it can be transmitted to your biomechanical information field வந்து கண்டினியூ பண்ணலாம். Select focus. Okay, start analysis. Now is analysis. Technology வந்துச்சுங்க, டெக்னாலஜி பயங்கர டெவலப் ஆயிடுச்சு. ஜென்ரலாக ஒரு எவ்வளோபதி டார்கிட்ட போயிட்டு என் மனசுல என்ன சொல்லுங்கன்னா சொல்லுவாரா, என்கிட்ட வாங்க புட்டு வச்சிடறோம். என்னெல்லாம் இருக்கும், உங்களுடைய தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு, உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் எப்படி இருக்கு, உங்களுடைய ஸ்ட்ரெஸ் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் சொல்லிடுவோம். அதுவும் இல்லாமல் தாட் பேட்டர்ல என்ன சொல்லணும்னா, இந்த தாட் பேட்டர்ன் வந்து இந்த தாட் பேட்டர்ன் நீங்க டெவலப் பண்ணதா, உங்களுடைய இந்த லைஃப் ஸ்டைல்ல நீங்க கிரியேட் பண்ண தாட் பேட்டர்னா, இல்ல இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை பேரண்டா, இல்ல கிராண்ட் பேரண்டா, இல்ல ஆன்செஸ்டரா, இல்ல கர்மா. இது மட்டும் இல்லாம இந்த தாட் கான்சியஸா இருக்கா இல்ல சப்கான்சியஸ்ல இருக்கா, அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாமே எவ்ரிதிங் இஸ் எல்லாமே டெக்னாலஜி, எல்லாமே குவாண்டம் சென்சார் மூலமா அனலைஸ் பண்ணி சொல்லிடலாம். ரைட், நெக்ஸ்ட் இப்போ அடுத்த மூணாவது என்ன டார்கெட், என்ன டார்கெட் பண்ண சொல்லுங்க. நீங்க என்ன போஸ்ட்ல இருக்கீங்க இப்போ? பிசினஸ் வந்து ஜீரோல ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஜீரோ வந்துட்டாங்க. ஓகே, என்ன பொசிஷன் வேணும்? டைட்டன்றது ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆகும் இல்லையா, 5 years. ஓகே, ஸோ உங்களோட கோல் வந்து டைட்டன் போட்டாங்க. டைட்டன் வந்து எவ்வளோ கோடி? 5 crore. 5 கோடி. 5 வருஷத்துல 5 கோடி கம்மியா இருக்கு. ஓகே, ஸோ டோட்டலா இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி சொல்லுங்க, 5 வருஷத்துல எத்தனை கோடி வேணும்? 1000 crores. Sorry, 1000 crore whether he is deserved for this goal. இந்த கோல் வந்து ஸ்மார்ட்டா 1000 கோடி யாராவது சம்பாதிச்சாங்கடா உங்க கேட்டல, நீங்க உங்களுடைய பிசினஸ்ல 5 வருஷத்துல எத்தனை பேர் சம்பாதிச்சிருக்காங்க? 5 பேர் 1000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ அந்த 5 கோடி அந்த கோல் வந்து ஸ்மார்ட்டா பார்த்தா, பட் நீங்க பண்றது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா? இப்போ நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். ஓகே, ரைட். இப்போ 5 கோடி அது ஸ்மார்ட்டா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணலாமா? ஓகே, ரைட். கம்ப்யூட்டர் ஜி அவருக்கு 5 கோடி வேணுமா? 1000 கோடி கொடுங்க. 1000 crore in 5 years total business. 1000 crore our network business 1000 crore. 1000 crore இவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல 1000 கோடிக்கு ஒத்துக்குதா, இல்ல ஸ்ட்ராங்கா இருக்கா இல்ல வீக்கா இருக்கா அப்படின்றத நீங்க பார்க்க போறீங்க.
சார் உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன் தப்பா வச்சிருங்க. தாராளமா சார், ரெடி டு ஷேர். டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லைக் ஸ்டேட்ல சொல்லியாச்சு 5 crores. ஸோ இப்போ டிஸ்கஷன் வந்து அச்சீவிங் த பொசிஷன் ஆஃப் டைட்டன், அச்சீவிங் த பொசிஷன் ஆஃப் டைட்டன் தானே? Yes. அச்சீவிங் த பொசிஷன் ஆஃப் டைட்டன் இன் 5 years. அவ்வளோ வேல்யூல பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. அதை குவான்டிஃபை பண்றதுக்கு எந்த பொசிஷன் 5 வருஷம் கழிச்சு டைட்டன்ற பொசிஷன் நீங்க அச்சீவ் பண்ணும்போது யூ கேன் ரீச் 1000 crore. ஓகேவா? Achieving position of title in 5 years. 5 years. Earning employment. Present state. பிரசன்ட் ஸ்டேட் என்ன இருக்கீங்க? பிலீவர் அப்படிங்கிறது வெளியே போஸ்ட் வெளியே எவ்வளோ மாசம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? மாசம் எவ்வளோ லட்சம் சம்பாதிப்பீங்களா? சரி, வந்து இப்போதைக்கு பிரசன்ட் வந்து உங்களுடைய குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ வேற ஏதாவது ஸ்கில் இருக்கு உங்களுக்கு? என்ன ஸ்கில் இருக்கு? மார்க்கெட்டிங் ஸ்கில் வேற ஏதாவது? எல்லாமே கற்றுருக்காங்க. ஓகே ரைட் ஓகே. கிரிப்டோ பிசினஸ், கிரிப்டோ பிசினஸ் 1000 கோடி அப்படிங்க, 1 லட்சம் கோடி போடலாம். ஏன்னா பிட்காயினே விற்கிது. 2010 நான் பார்க்கும்போது அது $2.40. இனி கம்பெனி ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 90 lakhs 87 lakhs எழுதி வச்சிங்க. டிசம்பர் முடிஞ்ச பிறகு இட் பிகம்ஸ் 1 crore. அனலைஸ் பண்ண இப்போ அனலைஸ் பண்ணுறீங்க. இதை பற்றி நீங்க கொடுத்த அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, என்ன வீக் இருக்கு? 2 டார்கெட் இருக்கு. இங்க வந்து ஒரு டார்கெட் தான் செட் பண்ணிருக்கோம். ஒரு டார்கெட் செட் பண்ணிருக்கோம். நான் பார்த்துக்கிறேன். அது சிம்பாலிக்கா வச்சுக்கலாம். running my crypto business earning 1,000 crores in 5 years. அதுக்கு டார்கெட் 1 டிசைன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இது டீம் மேனேஜிங் எக்ஸ்பெக்டேஷன் ப்ரொடக்ஷன் மை கம்யூனிகேட் கிளியர்லி அப்புறம் மைண்ட் செட் இதெல்லாம் வந்து என்ன சொல்றது? ஹண்ட்ரட் சென்ட் திங்கிங். ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல கூடாது. எப்படி ஆண்டர்பிரினர் மைண்ட் செட், ஆண்டர்பிரினர் திங்கிங். ஓகே, மைண்ட் செட் சார், மைண்ட் செட் சார். ஓகே, டெடிகேஷன், அப்புறம் பேரிங், அதுக்கப்புறம் வந்து ரிகனைசிங் டைம் டைம்ஸ். உங்கள்கிட்ட டைம் சொல்றவங்களாம் கண்டுபிடிச்சா நல்லா காய் பண்ணலாம். ரொம்ப டைம் அப்படின்னா சார் அப்போ என்ன பண்ணலாம்? வைப்ரேட் பண்ணலாம். ஸோ வைப்ரேட் அப்படின்னு பண்ணும்போது இங்க என்னதான் டிசைர்ட் ஸ்டேட் இருக்கோ, தட் டிசைர்ட் ஸ்டேட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி. தட் ஃப்ரீக்வன்சி இஸ் சென்ட் டு யூஸ் எனர்ஜெட்டிக் ஃபீல்ட். இப்போ இன்புட் எது இருக்கிறது? அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை தான் ஸ்கேன் பண்ணி அதுல தான் இன்புட் எடுத்து காமிச்சோம். இப்போ அதுக்கு என்ன எடுத்து பார்த்தோம்ல, அதுக்கு என்ன டிசைட் ஸ்டேட்டோ அதை என்ன பண்றோம்? ஃப்ரீக்வன்சி வந்து எம்பாடர் பண்றோம் இங்க அவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. பட் இது கண்டினியூஸா 3 months போனோம்னா இது தான் சம் க்ரோத். பட் நீங்க டார்கெட் எவ்வளோ? 5 வருஷம். ஸோ இது வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஒரு சாதாரண ஆண்டர்பிரினர் அவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு கம்பெனில ஜெனரல் மேனேஜர், மேனேஜிங் டைரக்டர், ஈவன் பேங்க் எம்ப்ளாயி, பேங்க் மேனேஜர் தன்னுடைய டார்கெட்டை ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிசினஸும் பண்ணணும். சேம் டைம் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி தானே. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ள 2 பேர் ரொம்ப அந்நியமா இருக்கு. என்ன காரணம்? ஃப்ரீக்வன்சி frequency and frequency different wavelength. Okay, அப்ப எல்லாமே நிறைய அந்த ரெசனேட் ஆகும். எது the frequency has to resonate correctly. இந்த proportion கரெக்டா இருந்தா என்ன ஆகும்? எல்லாமே இருக்கும் அப்படின்றத இந்த ப்ரோக்ராம் உள்ள பிசினஸ். இதுதான் இந்த 3 அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணா இந்த பிசினஸ். இதுக்கு பேரு தான் பிசினஸ். இதை வந்து இது மூலமா பண்றாங்க. எது மூலமா பண்ணாங்கன்னா இந்த இந்த இது வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் வந்து இட் அனலைசஸ் யுவர் இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. முதல்ல இட் ஸ்கேன்ஸ் தென் அனலைசஸ். அதுக்கப்புறமா என்ன பண்ணுன்னா இது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு எந்த ஃப்ரீக்வன்சி வேணும் அப்படின்றத ஏஐ டெக்னாலஜி மூலம் இந்த
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சர்வர் வந்து என்ன டெக்னாலஜி தேவை அப்படின்றது அந்த என்ன ஃப்ரீக்வன்சி பர்சனலைசிங் ஃப்ரீக்வன்சி. பட் சும்மா ஏதோ ஒரு ஜெனரலா ஒன்று போடல இல்லை, இந்த வயிற்று வலிக்கு இந்த மாத்திரை, இதுக்கு இந்த மாத்திரை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இவருடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டை ஸ்கேன் பண்ணி அனலைஸ் பண்ணி இவருக்கு என்ன ஃப்ரீக்வன்சி தேவைன்றத பர்சனலைஸ்டு ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி தட் ஃப்ரீக்வன்சி இஸ் transmitted to his energy field. இதுதான் வந்து லேட்டஸ்ட் சயின்ஸ். ஸோ குவாண்டம் சயின்ஸ் பிசிக்ஸ் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்டுக்கு 2023 நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. எது இதை கண்டுபிடிச்சது பேர் வந்து மார்க்கஸ் மீக்கர், ஜெர்மனி. அவர் இவ்வளோ சயின்ஸ் எப்படி தெரிஞ்சிட்டாரு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அவர் ஒரு குவாண்டம் சிஸ்டம். குவாண்டம்ல இன்னும் ஃபர்தராக நிறைய விஷயம் தேவைப்படுறதுக்காக அவர் இந்தியாவில் வந்து ரிஷிகேஷ்ல வந்து நிறைய விஷயங்கள் நம்முடைய வேதங்கள், உபன்யாசம், ஈவன் அஸ்ட்ராலஜி, நிறைய விஷயங்களை தெரிஞ்சு இந்த யூனிவர்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தென் அதுக்கப்புறம் ஒரு டிவைஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மிஷினை ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மிஷினோட பேர் வந்து டைம் மெமரி டிவைஸ். அதனுடைய காஸ்ட் வந்து ரேஞ்சிங் ஃப்ரம் 40 lakhs to 1 crore. So madam is going to buy. Please give her a big hand. So கிட்டத்தட்ட 40 lakhs we already seen டெமோலாம் பார்த்தாச்சு, அது எப்படிலாம் ஒர்க் பண்ண பார்த்தாச்சு. ஃப்ரீக்வன்சி டோட்டலாக மாற்றலாம், அது வந்து 40 lakhs. இது வந்து ஆட்டோமேஷன். பட் அதோட 80% ஒர்க்கை இட் டஸ். திஸ் இஸ் ஹீலிங். இது கம்ஃபர்டபுள், நீங்களோட வச்சுக்கலாம்.